இன்றைக்கி ஒரு செம அட்வென்ச்சரான நள்ளிரவு பயணத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதாவது பெங்களூர்லேருந்து புறப்பட்டு கோழிக்கோடு வரைக்கும் போகக்கூடிய பஸ்ஸில் நாம் அடர்ந்த காடுகளுக்குள்ளார பயணம் மேற்கொள்ள போகிறோம். நாம் அப்படிப்பட்ட அடர்ந்த வனத்துக்குள்ளார பயணம் மேற்கொள்ளும் பொழுது என்ன மாதிரி ஒரு அட்வென்ச்சரான உணர்வு நமக்கு ஏற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நாம் ஒரு பயங்கரமான நள்ளிரவு பயணத்துக்காக பெங்களூர் வந்திருக்கோம். பெங்களூரில் உள்ள சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டில் தான் இப்போ நம்ம பேருந்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக இந்த திடீர் பிளான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம பஸ் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து கோழிக்கோடு போகிறதுக்காக நம்ம சாந்தி நகர் பேருந்து நிலையத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ்ஸு 10:32க்கு, அதாவது இரவு 10:32க்கு இங்கிருந்து கிளம்புது. இங்கிருந்து கிளம்பி கேரள மாநிலம் வயநாட்டில் இருக்கக்கூடிய கல்பேட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாம் போய் சேர போகிறோம். இந்த திடீர் பயணத்துக்கான காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த நள்ளிரவு பயணம் ரொம்ப நாளாக நான் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. அது நான் இன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் திடீர்னு நடந்தால் கூட இது ரொம்ப நாள் பிளான் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்மளுடைய பயணத்தை சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இரவு 10:32க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இரவு 10:35க்கு சாந்தி நகர் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட நம்மளுடைய பேருந்து ஷார்ப்பாக நள்ளிரவு 1:30க்கு மைசூர் பேருந்து நிலையத்தை அடைஞ்சிது. ஸோ மைசூர் வர்ற வரைக்கும் நான் தூங்கிட்டேன். ஆக்சுவலாக செம டயர்டு எனக்கு. ட்ராவல் பண்ணிட்டு வந்தது முதல் நாள் சென்னையிலேருந்து பெங்களூர் வந்ததே ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் படுத்துட்டேன். அதனால் மைசூர் வந்ததுக்கப்புறம் தான் பஸ் வந்ததே எனக்கு தெரியும். இடைப்பட்ட இந்த ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு 2.5 மணி நேரம் கண்டிப்பாக நான் தூங்கியிருப்பேன். மைசூர் வந்ததுக்கப்புறம் எனக்கு தூக்கம் இல்லை. அதுக்கப்புறம் நான் முழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயே நான் சீட் புக் பண்ணியிருந்ததுனால நம்மளுடைய கவரேஜை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நம்மளுடைய பேருந்து மைசூர்லேருந்து கிளம்பி நஞ்சங்கோடு குண்டல்பேட்டு வழியாக பந்திப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ராக போகுது. நம்ம பேருந்து கிளம்புன ஏறக்குறைய அதே நேரத்தில் நமக்கு முன்னாடி ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் இது நேராக ஊட்டிக்கு போகுது. இதுவும் பந்திப்பூர் முதுமலை வழியாக ஊட்டி போகுது. நள்ளிரவு நேரத்தில் சிறப்பு அனுமதி வாங்கிட்டு பயணம் மேற்கொள்கிற 2 தமிழ்நாடு பேருந்தில் இதுவும் ஒரு பேருந்து. நாம் இப்போ குண்டல்பேட்டு வந்துட்டோம். மைசூர்லேருந்து குண்டல்பேட்டு வர்றதுக்கு ஒரு 40 நிமிடங்கள் ஆகும். இப்போ இதிலேருந்து நேராக போகிறோம் அப்படின்னா ஊட்டிக்கு போகிறது ரோடு. அதாவது பந்திப்பூர் முதுமலை வழியாக நீங்கள் ஊட்டிக்கு போகலாம். இதே ரைட்டு நீங்கள் திரும்புகிறீங்க அப்படின்னா சுல்தான் பத்தேரி கல்பேட்டா வழியாக கோழிக்கோடு போகிற ரூட்டு. நம்ம பஸ்ஸு இப்போ ரைட்டில் திரும்பி நேராக இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நாம் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டை ரீச் பண்ணிவிடுவோம். ஃபாரஸ்ட்குள்ளார நுழையும் போது ஒரு 2:15 இந்த நேரத்தில் நாம் காட்டுக்குள்ளார நுழைவோம். அந்த நேரத்தில் காடுகளுக்குள்ளார வேறு எந்த ப்ரைவேட் வெஹிக்கிள்க்கோ இல்லை வேறு எந்த பேருந்துகளுக்கோ அனுமதி கிடையாது. 2 கேரளா பேருந்துக்கும் 2 கர்நாடகா பேருந்துக்கும் மட்டும்தான் இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்த பந்திப்பூர் முத்தங்கா காடுகளுக்குள்ளார போகிறதுக்கு சிறப்பு அனுமதி உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற வாகனங்களுக்கு இரவு 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் அனுமதி இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லா வண்டியும் லைன் கட்டி நிற்கிது பாருங்கள். காலையில் 6 மணிக்கு அப்புறம் இந்த கேட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே காத்திருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களும் காட்டுக்குள்ளார நுழைய முடியும். ஆனால் நமக்கு சிறப்பு அனுமதி இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக நாம் மட்டும் உள்ளுக்குள்ளார நுழைய போகிறோம். ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் நம்ம டிரைவர் கீழே இறங்கி போய் அங்கே என்ட்ரி போட்டுட்டு
அங்கே உள்ள கேட் கீப்பர் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணுவார். அதுக்கப்புறம் நாம் இங்கேருந்து கிளம்புவோம். உண்மையிலே இந்த பேருந்துகளில் வேலை பார்க்கக்கூடிய டிரைவருக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் தான் வைக்கணும். காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான ஜாபையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அவங்க செய்கிறத நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பேருந்துலேருந்து டிரைவர் இறங்கி அந்த செக் போஸ்ட் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு போய் அங்கே சைன் பண்ணிவிட்டு திரும்ப வர்றதுக்குள்ளார ஏகப்பட்ட ரிஸ்க்கான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மறைஞ்சிருக்கக்கூடிய விலங்குகள் வந்து எங்கிருந்து வந்து தாக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. அதனால் அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு தான் போயிட்டு திரும்பி வந்தாங்க. இந்த நள்ளிரவு பேருந்து பயணத்தில் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சேலஞ்ச் ஒன்று வைக்கலான்னு இருக்கேன். அது என்ன மாதிரியான சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த பேருந்து பயணம் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் காடுகளுக்குள்ளாரையே வந்து நம்ம பயணம் மேற்கொள்ள போகிறோம். ஏறக்குறைய ஒரு 40 கிலோமீட்டர் வந்து காடுகளுக்குள்ளாரையே நம்ம பயணம் மேற்கொள்ள போகிறோம். இந்த வனத்துக்குள்ளார, அதுவும் இந்த நள்ளிரவு நேரத்தில் நாம் பயணம் மேற்கொள்ளும் பொழுது நான் என்னென்ன வனவிலங்குகள்லாம் பார்த்தனோ உங்களுக்கு அதை நான் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். நான் காமிக்கிறது இல்லாமல் வேறு ஏதாவது வனவிலங்குகள் நான் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அதாவது நான் பார்க்காததை நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்கனாலும் கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு. நான் சில சமயம் சில வனவிலங்குகளை பார்த்துருந்தும் கூட அதாவது நான் சரியாக கவனிக்காமல் விட்டுருப்பேன். அதை வந்து நான் வீடியோலையும் சொல்லியிருக்க மாட்டேன். அதுமாரி சமயத்தில் நீங்கள் தான் வந்து கீழே கமெண்ட்டில் இத்தனாவது நிமிஷத்தில் இந்த அனிமல்ஸ் வந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கப்புறமா தான் நானே போய் பார்ப்பேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடடா இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி நைட் ட்ராவலில் கூட நீங்கள் சிறுத்தை ஒன்று அது மாதிரி இருந்தது நீங்கள் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக நிறைய சொல்லுங்கள். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு என்னென்ன வனவிலங்குகளை வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கனோ அதெல்லாம் வந்து என்ன டயத்தில் அது நீங்கள் பார்த்தீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன காணொலியோட இறுதியில் நான் சொல்லியிருப்பேன், அடுத்த காணொலி வந்து நாகர்கோலை ஃபாரஸ்ட்குள்ளார நாம் தங்கியிருந்த அந்த அட்வென்ச்சரான விஷயங்களை நீங்கள் அடுத்த காணொலியில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னடா அந்த காணொலியை போடாமல் திடீர்னு ஏதோ புதுசாக ஒரு காணொலி போடுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த காணொலியும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை பாருங்கள். அடுத்த காணொலி வந்து கண்டிப்பாக நாகர்கோலை தான் வரும். ஒரு சேஞ்சுக்காக தான் இதை ஒன்று நான் போடுறேன். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ரோட்டுக்கு ரைட் சைடில் ஒரு யானை ஒன்று நின்றுட்டு இருந்தது. அதை கவனிச்சிங்களா? எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இதை பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ரோட்டுக்கு கொஞ்சம் க்ளோஸாக தான் நின்றுது. லாங்கில் வரும்பொழுது பஸ்ஸை பார்த்த உடனே டக்குன்னு மேலே ஏறிடுச்சு. போதுமான வெளிச்சம் இல்லாததுனால கிளியராக உங்களுக்கு காமிக்க முடியல.
லாஸ்ட் டைம் இது மாதிரி கல்பேட்டாலேருந்து பெங்களூர் வரைக்கும் நம்ம பஸ்ஸில் வந்தோம். நானும் சொல்லியிருப்பேன் அதில் டீட்டெயிலாம். அதாவது நிறைய டைம்லாம் மாறி, பஸ்ஸு மாறி, எல்லாமே மாறி கடைசியில் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, நம்ம பிளானே மாறிடுச்சு, வேறு ரூட்டில் போக வேண்டியது, பஸ்ஸை திருப்பி மாற்றி இந்த ரூட்டில் விட்டாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் வரும்பொழுது புலியை பார்த்தோம். செம்ம அட்வென்ச்சராக வந்து ரோடு மேலேயே நடந்து போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான விஷயம் இன்றைக்கி நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாம் தொடர்ந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இப்போ ரோட்டுக்கு ரைட் சைடில் ஒரு இந்தியன் கார் வந்து நின்றுட்டு இருந்தது. அதாவது பைசன் நம்ம சொல்லுவோம். இதை நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அதனால் ஸ்லோ மோஷனில் திரும்பவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். சில நேரங்களில் தான் நம்ம போகும்பொழுது ரோட்டு மேலேயே நிற்கும். யானையாக இருந்தாலும் சரி, இந்தமாரி இந்தியன் காரு, ஏன் லாஸ்ட் டைம் நான் பார்த்த புலி கூட ரோட்டு மேலே தான் நடந்து போயிட்டு இருந்தது. இது சில நேரங்கள் அப்படி நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா, இப்போ இது வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததில் ஃபஸ்ட்டு ஒரு யானையை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் காரு நல்லா செம சைஸில் இருந்தது, மேல் இந்தியன் கார் அது. இது ரெண்டுமே பார்த்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு யானை கொஞ்சம் உள்ளுக்குள்ளார நின்றுட்டு இருந்தது. அதனால் அந்தளவுக்கு கிளியராக தெரில. இந்தியன் கார் ஓரளவுக்கு ரோட்டுக்கு பக்கத்துலேயே நின்றதுனால கொஞ்சம் கிளியராகவே தெரிஞ்சுது. இதே ஒரு 10 அடி தள்ளி ஏதாவது ஒரு வைல்டு அனிமல்ஸ், அதாவது புலியோ, சிறுத்தையோ, யானையோ, கரடியோ, ஏதாவது ஒரு அனிமல்ஸ் நின்னால் கூட நமக்கு தெரியாது. கண்டிப்பாக நிற்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பகல்னா நமக்கு வெளிச்சத்தில் ஈஸியாக பார்க்க முடியும். இரவு நேரத்தில் நம்மளால் அந்தளவுக்கு சைடில் பார்க்க முடியாது. இதனால தான் இரவு நேரத்தில் வந்து வனவிலங்குகளுடைய நடமாட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். வரும்போது டிரைவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இரவு நேரத்தில் வரும்பொழுது புலிகளை வந்து ரெகுலராக பார்க்க முடியுமா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, மாதத்தில் ஒரு வாட்டி அப்படி இல்லைனா 2 வாட்டி வந்தால் பெரிய விஷயம், அவ்வளோதான் வரும். ரெகுலராங்கிறது நம்ம புலியை பார்க்க முடியாது. சிறுத்தையும் ஏறக்குறைய அப்படி தான். ஆனால் யானையை வந்து ரெகுலராக பார்க்க முடியும். இந்தியன் கார் வந்து ரெகுலராக பார்க்க முடியும். இதை தவிர புள்ளிமான்கள் எப்பயுமே வந்து இருக்கும் அப்படின்னாரு. இது மட்டும் இல்லாமல் சில சமயம் யானைகள் வந்து கூட்டமாக வந்து ரோட்லேயே நிற்குமா. அப்படி நின்றுச்சு அப்படின்னா அங்கேருந்து அது கலைஞ்சு போகிறதுக்கு 1/2 hour ஆகுமா, சில சமயம் 1 மணி நேரம் கூட ஆகுமா. அது வரைக்கும் வெயிட் பண்ணி அது போனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி காடுகளில் நள்ளிரவு நேரத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எந்தெந்த காடுகள்லாம் நீங்கள் அதுமாரி நள்ளிரவு நேரத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கீங்க அப்படிங்கிற தகவலையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்த பஸ்ஸு கேரளா போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு. இது வந்து கோழிக்கோடுலேருந்து கிளம்பி இதுவும் பெங்களூருக்கு தான் போயிட்டுருக்கு. நள்ளிரவு நேரத்தில் 2 கேரளா பஸ்ஸுக்கு பர்மிஷன் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு பஸ்ஸு இப்போ நம்ம பார்த்தது. ரோட்டில் போகிற வழியில் அங்கங்கே கிளைகளை முறித்து கிடந்தது. அதாவது மரத்தோட கிளைகள் கிடந்தது. அது மட்டும் இல்லாமல் யானையோட சாணத்தையும் நிறைய பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் யானை இங்கே இருந்திருக்கணும்.
இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய உருவம் ஒன்று நின்றுட்டு இருந்தது. என்னென்னு பார்த்தீங்களா? பார்க்காதவங்களுக்காக திரும்ப ரிவைண்ட் பண்ணி ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன், என்னென்னு பாருங்கள். உங்களுக்கு காமிச்ச 2 யானையும் உள்ளுக்குள்ளார நின்றுட்டு இருந்ததுனால ரொம்ப கிளியராக காமிக்க முடியல, ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுது. ரோட்டு மேலேயே நின்னால் தான் நமக்கு வந்து கிளியராக பார்க்க முடியும். நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா, கல்பேட்டையிலேருந்து பெங்களூர் வர்றப்ப, அப்போ கேரளா, அதாவது இப்போ நம்ம பந்திப்பூரில் போயிட்டுருக்கோம். பந்திப்பூர் முடிஞ்சு வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி, அதாவது கேரளாக்குள்ளார நம்ம நுழையும் போது அந்த பொன்குழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த பொன்குழி அந்த டெம்பிள் பக்கத்தில் அப்படி ஒரு குரூப்பாக ஒரு யானை, எப்படியும் ஒரு 7-8 யானை ரோட்டு மேலேயே நின்றுட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்லா கிளியராக பார்க்கலாம். பகலாக இருந்தால் நமக்கு கிளியராக தெரியும். நைட் டைம் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆனால் நைட் டைம் நம்ம ட்ராவல் பண்ணுறதே வனவிலங்குகளை பார்க்குறோமோ இல்லையோ, இந்த அடர்ந்த காடுகளுக்கு நடுவே ஒரு நள்ளிரவில் நம்ம ஒரு பேருந்து பயணம் மேற்கொள்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே நல்ல த்ரில்லான ஒரு அனுபவமாக இருந்தது. அதாவது இந்த பயணத்தில் அடுத்து நம்ம என்ன பார்ப்போமோ அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ரோடெலாம் பாருங்கள், ஃபுல்லாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக யானையோட சாணமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யானை இங்கே வந்திருக்கும். பாருங்கள், இலை எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு ரோட்லேயே ஒரு குரூப்பே நின்று இருக்குது. நல்லாவே தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மேபி உள்ளுக்குள்ளார போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு வழியாக நம்ம பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டோட இறுதிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் கேரள மாநிலம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது கேரள மாநிலத்துக்குள்ளார நம்ம நுழைய போகிறோம். வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே தான் நம்மளுடைய அடுத்த பயணம் தொடரப்போகுது. இந்த இடத்துலையும் ஒரு வாட்டி நம்ம டிரைவர் இறங்கிட்டு போய் என்ட்ரி போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து கேட் கீப்பர் வந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கேரளா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இன்னொரு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு. ஏற்கனவே ஒன்று போயிடுச்சு, இப்போ அடுத்த பஸ்ஸும் உள்ளுக்குள்ளார வருது. நாம் கர்நாடகா ஸ்டேட்டை விட்டு வெளியில் வந்து இப்போ கேரளா ஸ்டேட்குள்ளார நுழைஞ்சிருக்கோம். அதாவது வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரியில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளார நுழைஞ்ச உடனே டிரைவர் வந்து மாறினாங்க. புது டிரைவர் வந்து கிளாஸில் சோப்பு நுற மாரி வச்சு ப்ரெஷ்ஷால் ஏதோ க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். சரி, தொடச்சிடுவார் போல்ருக்கு, நல்லா பளிச்சுன்னு ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக சாணிக்கு இருக்குது. இந்த இடத்துலலாம் வந்து யானைகள் நிறைய நிற்கும். அதாவது நான் சொன்ன பொன்குழிங்கிற இடம் இந்த இடம் தான். அவர் சோப்பு அப்ளை பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணாமல் மறுபடியும் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது, ஏதாவது நின்னாலே தெரியாதே, கிளியரன்ஸே இல்லையே அப்படின்னு நினச்சேன். நம்மளுடைய நல்ல நேரமாக என்னான்னு தெரியல. அதுக்கப்புறம் யானைகள் எதுவுமே நம்ம பார்க்கல, யானை போட்ட விட்டத்தை தான் பார்த்தோம். ஸோ ஒரு வழியாக நம்மளுடைய பயணமும் சுல்தான் பத்தேரியோட நிறைவுக்கு வந்தது. நான் ஆக்சுவலாக கல்பேட்டாவில் இறங்கலான்னு நினச்சேன். சரி, சுல்தான் பத்தேரி இறங்கிட்டு சுல்தான் பத்தேரியிலேருந்து அடுத்த பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் அங்கேயே இறங்கிட்டேன். ஃபுட்பாலில் வந்து கேரளா மக்கள் வந்து ஃபுட்பாலை வந்து ரொம்பவே நேசிப்பாங்க. ஃபுட்பாலோட இறுதிப் போட்டி இன்றைக்கி அப்படிங்கிறதுனால எல்லோரும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. எந்த கண்ட்ரி ஃபைனலுக்கு வந்ததுன்னு கூட தெரியாது நமக்கு, அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ஃபுட்பால் ஞானம். ஸோ இதோட இந்த காணொளியும் நிறைவுக்கு வருது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டில் செம அட்வென்ச்சரான ஸ்டேயாக இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.